ஒரு விஷயத்தையும் எல்லாருமே சோதனைக்கு உட்பட்டவர்களே. நபி அவர்களும் சோதனைக்கு உட்பட்டவர்கள் தான், சஹாபாக்களும் கூட சோதிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாருமே அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் அல்லாஹு தஆலா கொடுக்காம அவர்களை நல்ல அடியார்களாக அல்லாஹு தஆலா ஆக்கலை. அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வந்தடையாமலே நீங்கள் சுரகத்தை அடைய விரும்புகிறீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா நம்ம பார்த்து கேட்குறான். அப்போ எல்லாருக்குமே எப்படி சோதனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு நல்ல விஷயத்தை கொடுக்கப்பட்டுச்சோ, நல்ல ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டுச்சோ, அந்த மாதிரி இன்றைக்கு வாழக்கூடிய நாமும் நம் அவர்களுடைய சூழலும் இப்படி தான் அமையக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து சோதனைகளின் மீதும் பொறுமை கொள்ளக்கூடிய அந்த பொறுமையாளர்கள், அவர்களைத்தான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன பிகைரி ஹிசாப். அந்த பொறுமையாளர்கள் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் அவர்கள் தாராளமான முறையில் அவர்கள்